அமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தூத்துக்குடி பயணம் மேற்கொண்டிருக்கிறார். தூத்துக்குடியில சொல்லியிருக்காரு, மழை வெள்ள பாதிப்புக்கு மத்திய அரசு ₹1 கூட கொடுக்கல, எங்களுடைய அரசு தான் முழுமையா செலவு பண்ணியிருக்கு, நாங்க தான் பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் நிதியமைச்சரை கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. நிதியமைச்சர் சாதுரியம் இருந்தால் சாதித்துக் கொள்ளலாம் என ஒரு தனியார் பத்திரிகை அளிக்கும்போது சொல்லியிருக்காரு. நிதியமைச்சர் ஆவணமாக பதில் சொல்கிறார், செயல்படுகிறார் அப்படின்னு. நேரடியாக அந்த மழை வெள்ள பாதிப்பு நிதியமைச்சர் மீதான விமர்சனத்தை நேரடியாக போய் பார்க்கணும். இதை ரெண்டு தான் பார்க்கணும். அதாவது நிதியமைச்சருக்கு நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் மழை வெள்ள பாதிப்பு கொடுத்து நிதியமைச்சருக்கு நேரம் இல்ல, அதுக்குன்னு தனியான ஒரு சிஸ்டம் இருக்கு. அதுல அவங்க கொடுத்து அதை அசஸ் பண்ணதுக்கு அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கு நிதி கொடுக்கும். அதுக்கான டைம் பீரியட் அப்படிங்கிறது இருக்கு. ஏனென்றால் பல்வேறு நிலைகளில அதிகாரிகள் குழு இங்க வந்து ஆய்வு பண்ணிருக்காங்க. இவங்களும் இங்க இருந்த டாக்குமெண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன பாதிப்புக்கு என்ன தமிழகத்திற்கு நிதி கிடைக்குமோ அதை வந்து யாராலையும் நிறுத்த முடியாது. அது வந்து கட்டாயம் கிடைக்கும். நாங்க ஒரு பைசா கூட கொடுக்கலன்னா பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த அமௌண்ட உடனடியா மழை வெள்ளத்துக்கு பின்பாக மத்திய அரசு கொடுத்தது. அப்ப அது பைசா கணக்குல சேராதா? மூன்றாவது, சாதுரியம் இருந்தால் சாதித்துக் கொள்ளலாம் அப்படின்னு அவங்க சொன்னது எதுக்காக? சம்பந்தமே இல்லாம திமுக தங்களோட வழக்கமான பாணியில இந்த மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற வேலையை திரும்பியும் பண்றாங்க. அவங்க சொன்னது எதுக்காக? மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நாளை தொகுதிகள் வரையறை செய்கின்ற பொழுது இந்த மாநிலத்திற்கு பாதிப்பு வரலாம் இல்லையா என்று கேட்கின்ற பொழுது அவங்க சொன்ன பதில், மனிதவள குறியீடு, மற்ற துறைகளில் இங்கு நடந்திருக்கக்கூடிய முன்னேற்றம், இதை பற்றியெல்லாம் நிதி கமிஷன் முன்பாக எடுத்து கூறி அதற்கு அவர்கள் பரிகாரம் தேடிக்கொள்ளலாம் அப்படிங்கறதுக்காக பயன்படுத்தின வார்த்தை இது. அதை எடுத்துட்டு நீங்க மழை வெள்ளத்தோட வெள்ள நிவாரணத்தோட எப்படி முடிச்சு போடுறீங்க? மழை வெள்ளத்திற்கு தமிழகத்திற்கு கிடைக்கக்கூடிய நிதி என்பது அந்த அதிகாரிகள் குழு ஆய்வுக்கு பின்பாக நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். தேவைப்படக்கூடிய நிதியை ஆரம்ப கட்டத்திலேயே மத்திய அரசு இங்கு வழங்கி இருக்கிறது. எந்த கட்சி எங்க போறாங்கன்னு கடைசியான முடிவு வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி நாங்க பதில் சொல்றோம். மார்ச் 4ஆம் தேதி மறுபடியும் வராரு பிரதமர் நரேந்திர மோடி, சென்னைக்கு வராரு. அடுத்தடுத்து அந்த பயணம் உங்களுக்கு பாஜகவுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும்? ஒரு பெரிய ஒரு உற்சாகம். ஏனென்றால் பிரதமர் வருகின்ற பொழுது ஒவ்வொரு பகுதியை சேர்ந்தவர்கள், அது குறிப்பாக 27ஆம் தேதி நடக்கின்றது அப்படிங்கிறது எண் மண் எண் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு நிகழ்ச்சி. தமிழகம் முழுக்க இருக்கக்கூடியவங்க கட்சிக்காரங்க அங்க வர போறாங்க. அது இல்லாம திரும்பியும் அவர் வந்து அடுத்த நாள் வந்து திருநெல்வேலியில பொதுக்கூட்டம். சோ தென் பகுதியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு உத்வேகம். திரும்பவும் பாத்தீங்கன்னா அடுத்தது 4-5ல சென்னை. சோ இப்படி வருகின்ற பொழுது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு எழுச்சி கிடைக்கிறது. கட்சியினர் வந்து பொதுமக்களையும் சமுதாயத்துடைய பல்வேறு தரப்பையும் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. இதன் வாயிலாக மக்களவை தேர்தலுக்கு எங்களுடைய வேகம் என்பது பல மடங்கு கூடுகிறது.